மஹிந்திரா தார் எத்தனாவது கார் சார் உங்களுக்கு? மஹிந்திரா தார் 97th கார். 97th 97ல கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. 97th கார் நீங்க தான் கேள்விப்படுறேன். நான் சம்பாரி காமிச்சதுக்கு அப்புறம் மாருதி 800 ஃபர்ஸ்ட் காரா? ஃபர்ஸ்ட் கார். எல்லாருக்கும் பெரும்பாலும் மாருதி 800 ஜென் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜென் வாங்கினேன், 3 ஜென் வாங்கினேன். 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்படி கார் மாத்தி அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து கார் டீலர், அவங்ககிட்ட ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு என்னடா வண்டி இது பயங்கரமா பெட்ரோல் சாப்பிடுது, ஒன்றும் பிரச்சனை மச்சான், லெக்ஸஸ் கார் இருக்கு அது எடுத்துருக்கோம். ஸோ அந்த கார் அது ஒரு 3 மாசம் ஓட்டுவேன். ஸோ அப்படி மாற்றி தான் 97வது கார். 97 கார். இன்னொரு 3 காருக்கு அப்புறம் நல்ல பெரிய வண்டியாக வாங்குவோம். ஓகே, என்ன எய்ம் பண்ணிருக்கீங்க? ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி அப்படின்னு ஆசைப்படுவோம். லம்போர்கினி. ஓகே, நடக்குதா இல்லைன்னு தெரியல, பட் ஆசைப்படுவோம். மாருதி 800 வந்து பயங்கர சென்டிமெண்ட். அதுக்கு டிலேலான்னு பேர் வச்சு பேசுவேன் அந்த வண்டிகிட்ட. மல்லிகை பூ எடுத்து மாட்டினா ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி நான் என்ன காருக்கு அப்படி சொல்லி இல்லை நிச்சயமா வேணா காட்டுவாங்க. ஒரு மல்லிகை வாங்கி போட்டு ஸ்டார்ட் பண்ண கிஸ் 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 ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்னு கெஞ்சி குத்தாடி ஸ்டார்ட் ஆகும். இப்படி இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனால் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக உட்காந்து இப்படி என்ன ஆயிட்டா இண்டிகேட்டர் வந்து எவனோ ஒருத்தான் உடச்சிட்டான். என் வயசு சொல்லிட்டான், ஒன்று அவ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு அம்பாசிடர் கொடுத்தாரு. ஓகே ஓகே, அவர் ஒரு பைக் கொடுத்தாரு, லேம்பரெட் அப்படின்னு. அது யூஸ் பண்ணி சக்க புளிஞ்சு கொடுப்பாரு. அது நான் எடுத்து ஓட்டமா எல்லாம் அப்பதான் வந்துடும். ஓகே, என்னடா வண்டி ஓட்டுறேன் நீ? நான் வைக்கும் போது எப்படி தான் இருந்தது, இளவரசி மாதிரி வச்சிருந்தேன். பிரின்சஸ் ஐ ஹேட் இட். ஓகே, see what you did. நான் சொன்னேன், நீங்க கொடுக்கும்போது அப்படிலாம் கொடுத்தீங்க. பட் அந்த கார் பீஸா போச்சு, ரெண்டா பிரிஞ்சு. ஓகே சார், நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசலாம். நான் ஸ்டார்ட் பண்ணா ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து இப்படி நீங்கள் சொல்கிறதான், இதுதானே அவ்வளோ கஷ்டப்படுறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஷூட்டிங் போகிற வழியில், நீங்கள் போகிற வழியில் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி நம்ம கேமராலாம் காரில் செட் பண்ணி பண்ணுறது காரணம் என்னென்னா, அவ்வளோ பிஸிலையும் பிஹைண்ட் ரூல்ஸ்க்கு மட்டும் நான் வந்து டைம் ஒதுக்குவேன். ஏன்னா இந்த ஆஸ்கர் வாங்கணும், நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களே, எனக்கு வந்து பிஹைண்ட் ரூல்ஸ் கிட்ட பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கணும். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம அவார்டு வாங்கணும் அப்படின்னா பிஹைண்ட் ரூல்ஸ்க்கு அடிக்கடி இன்டர்வியூ கொடுத்தா மாஸ்டர் பிளான் போட்டுருக்க தம்பி, மாஸ்டர் பிளான். எங்க ஜட்ஜ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஜட்ஜ் சார். நீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். என் லிஸ்ட்ல என் பேர் வந்தாலே போதும். ஓகே, குறிப்பா உங்களோட மகனை பத்தி பேசணும் சார். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிச்சிருக்கு அப்படின்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பிரைவேட்டா வைப்பாங்க. அதை சொல்லக்கூடாது, நமக்கு அப்படி ஒரு நம்மளோட சன்னுக்கு இருக்கு, நம்ம டாக்டருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெளியே ஓப்பன் பண்ணணும், ஆட்டிசம் பாதிக்க பையன், பட் அதை ஓப்பன் பண்றேன், இது மூலமா இது வந்து ஒரு பெரிய இது என் மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த கரேஜ் எப்படி உருவாச்சு? எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி எனக்கும் வந்து பயங்கரமா பாதிச்சுது. ஓகே, எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்னா, சரி இப்போ தமிழ்ல நம்ம வந்து அது வேண்டாம் அப்படின்னு தெலுங்கு பண்ணோம். இப்போ தெலுங்குல நம்ம வந்து பெரிய ஸ்டாரா இருந்துக்கலாம். ஓகே, ஏன்னா அங்க வாய்ப்புகள். இப்போ நான் வந்து ஒரு 6 படம் தெலுங்கு படம் பண்றேன்.